ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். திரு அய்யநாதன் சார், முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் நம்ம வாக்கு செலுத்துவதற்கான பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்த காரணிகள் குறித்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து. ஆமா, சொல்லிட்டேன். அதாவது இந்த ஜனநாயகம் பற்றிய நம்முடைய புரிதல் இதற்கு ரொம்ப முக்கிய காரணம். அது ஒரு குறையெல்லாம் இல்லை, ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் a ஸ்டார்ட். கண்டிப்பா நல்ல விஷயம், ஒரு நல்ல அவுட்புட் வந்திருந்தது. இது வந்து நிறைய தேவைப்படுது அப்படின்றத நீங்க சொல்றத நான் எடுத்துக்கிறேன். நீங்க அந்த முன்னெடுத்த அந்த பணி வந்துட்டு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா எல்லாரும் என்னன்னா voting is a right அப்படின்னா, ரைட் டு வாட்? ரைட் டு சேஞ்ச். மகாத்மா காந்தி சொன்னதுதான் நம்மளுக்கு எப்பொழுதுமே பாடம். இந்த நாடு விடுதலை பெற்றதன் மூலமா நமக்கு கிடைச்ச ஒற்றை உரிமை என்ன அப்படின்னோம்னா, நாம வாக்களித்து நமது அரசை நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோம். அதான் ஜனநாயகம். அப்ப அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, இதைத்தான் நம் மக்கள் உணர வேண்டும். அப்ப எந்த விதமான வன்முறையும் இன்றி, எந்த விதமான ஒரு பலாத்காரமின்றி நாமால ஒரு மாற்றத்தை, விரும்பிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் வந்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை நான் எடுத்துக்கிறேன். தேர்தல்னா புதிய தலைமுறை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தேர்தலுக்கான எங்களுடைய முன்னெடுப்புகள், கடின உழைப்போட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புதுமையாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மக்களவை தேர்தல் 2024 முதல் கட்ட வாக்குப்பதிவு காலையில 7 மணிலிருந்து தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த நேரலை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறப்பு விருந்தினர்கள் கிட்டையும் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறோம். விமர்சகர் திரு ஸ்ரீராம் இருக்கிறார். ஸ்ரீராம் சார், நான் அய்யநாதன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, முதல் முறை வாக்காளர்களுடைய அவங்களுடைய ஓட்டு, அவங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு புரிதல் தேவைப்படுகிறது அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாரு. உங்களுடைய பார்வை என்ன? இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல அவங்களுக்கு இந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதன் மீதான ஆர்வம் இன்னும் வரணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லைங்க. நீங்க குறிப்பா சவுத், இந்த தென் சென்னை நாடாளுமன்றம் லாஸ்ட் டைம் போலிங் பார்த்தீங்கன்னா வெறும் 50%, 50+ மேலே. ஸோ இளைஞர்கள் மட்டுமே இல்லை, பெரிய முதியோர்கள் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் லாஸ்ட் டைம் அவங்க காட்டலை. குறிப்பாக இளைஞர்கள் நீங்கள் சொல்கிற போது அவங்க நிச்சயமாக கல்லூரி காலத்துலேயும் சரி, இல்லை பள்ளி காலத்திலேயே இந்த ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக அவர்கள் ஆற்ற வேண்டும் என்பதை அவர்கள் ஸ்கூல் படிக்கிற 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க ஆரம்பித்தாதான் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் நிறையா அதில் ஒரு சின்ன புள்ளி நான் அதை சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். கடந்த முறை ஒரு 51, 53 அவ்வளோதான் இருந்தது சென்னையினுடைய வாக்குப்பதிவு விழுக்காடு. சென்னை இந்த முறை அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். இருக்கணும், நிச்சயமாக வேண்டுகோள் நிச்சயமாக அதிகமாக இருக்கணும். அதுதான். ஆனால் எதுக்கு சொன்னேன்னா, இளைஞர்களுக்கு மட்டும், அவர்களை மட்டும் அப்படி சொல்ல வேண்டாம் என்பது தான் என்னுடைய பாயிண்டாக இருந்தது. எல்லாருமே இந்த ஜனநாயகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பாக இளைஞர்கள், அது வரும் காலம் நாடு என்பது அவர்களுக்கான நாடு. அவர்களுக்கான நாளை அவர்கள் எப்படி கட்டமைக்கணுன்றது அவர்கள் கையில் இருக்குது. அந்த கையை, அந்த ஒற்றை கையை நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு. திரு அக்னீஸ்வர், இளைஞர்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய இந்த முக்கியமான கடமை ஆற்றுவதற்கான கடமை உணர்ச்சி அவங்க கிட்ட குறைவா இருக்கிறதா ஒரு பார்வை இருக்கு. நம்ம அது குறித்து பேசலாம் சார். அந்த கேள்விக்கு நான் வரேன். தற்போது திரு அக்னீஸ்வரன், இளம் தலைமுறை வாக்காளர்கள் குறித்தான அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். உங்களுடைய பதிலை பதிவு பண்ணலாம். இல்லை, இளம் தலைமுறையினர், அதாவது நாட்டினுடைய பொறுப்பு எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வாக்களிக்கிறாங்க. எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இன்னைக்கு உலகத்திலே சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அந்த இந்தியாவில் இளைஞர்கள் தான் அதிகமாக, அது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே தங்களுடைய கருத்துக்களை உடனடியாக பதிவிடுகிறவர்கள் வாக்குச்சாவடிக்கும் பதிவிடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கு. ஒன்று. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்தியாவில் 142 கோடி மக்களாக இருந்தாலும் 97 கோடி வாக்காளர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 6,23,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் பெண்கள் 3,17,00,000, ஆண்கள் 3,06,00,000. அப்ப பெண்கள் தான் இது அதிக வாக்காளர்களாக இந்த 2024 18வது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இப்ப இதுலயுமே இந்த நடுத்தர இளம் வயதினர் புதிதாக சேர்ந்திருக்காங்க பாருங்க வாக்காளர்களா, அவர்களும் பெண்களும் தான் ஒரு வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். காரணம், இவர்கள்
பெரும்பாலும் எண்ணிக்கையில் மட்டும் அதிகமாக இல்லை. 3,17,00,000 என்பது சாதாரண ஒரு எண்ணிக்கை இல்லை. ஆக இவைகள் எல்லாமே அவர்களை பொறுத்தளவில் நாம் ஜனநாயக கடமை ஆற்றுகிறார்கள். அதற்கு பிற அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் முன்னுதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்பது ஒரு தூண்டுதல் எங்கிருந்து வர வேண்டும்? ஒரு நல்ல இடத்திலிருந்து நல்ல தூண்டுதல் வருமேயானால் இளைஞர்களும் அந்த நல்ல தூண்டுதலை கைப்பற்றி கொண்டு ஒரு ஜனநாயக விளக்கை ஏந்தி பயணிப்பார்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆக இளைஞர்கள் மீது அவர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஊக்குவிக்கின்றீர்களோ அதைவிட பன்மடங்கு அவர்கள் பயணிப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. கண்டிப்பாக இந்த முறை எலெக்ஷன்ஸ்ல பதிவாகிற வாக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பதிவாகக்கூடிய வாக்குகளும் விவிபேட் அந்த சீட்டுகளையும் எண்ணி ரெண்டும் சரியாக இருக்கிறதா, ஒரே எண்ணிக்கையில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தான் முடிவுகளை அறிவிக்கணும் அப்படின்னு அது தொடர்பான ஒரு வழக்கம் சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. ஒரு சில வாதங்கள் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு போகணுமா, பழைய காலத்துக்கு நம்ம இன்னும் திரும்பி போகணுமா அப்படின்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. நம்ம அது குறித்தும் விவாதிக்கலாம். திரு ஐயநாதன் சார், எந்த அளவுக்கு அது ஈஸி அல்லது இது நடைமுறையில சாத்தியம் இல்ல நடைமுறையில சாத்தியப்படாது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இவிஎம்ல பதிவாகக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஓட்டுகளும் விவிபேட் அந்த வாக்குச்சீட்டுகளும் அதுவும் காம்பன்சேட் பண்ணி மிகச்சரியாக இருக்கிறது அப்படின்னாதான் தேர்தலுடைய முடிவுகளை அறிவிக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் எவ்வளவு சாத்தியப்படும்? சாத்தியப்பாடு அப்படின்ற ஒரு விடயத்துக்கு முன்னாடி அதற்கான அவசியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் விவிபேட் கொண்டு வந்தோம் ஒப்புகை சீட்டு அப்படின்னம்னா, இந்த இவிஎம்ல நாம பதிவு பண்ணக்கூடிய அந்த வாக்கு அந்த குறிப்பிட்ட சின்னத்தில் போட்டியிடுகிற வேட்பாளர் கணக்கில் தான் சென்று சேருகிறதா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டு அது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக வந்த நிலையில் தான் விவிபேட் என்பது கொண்டு வரப்பட்டது. எனவே விவிபேட்ல பதிவாகக்கூடிய கட்டாய் விடக்கூடிய அந்த சீட்டுகளை எண்ண வேண்டும் என்பது ஒரு கட்டாயமானது. ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிக்க வேணும் அப்படின்ற ஒரு விடயம் ரொம்ப கட்டாயமானது. சாத்தியம் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு சாதாரண விடயத்துக்கு அந்த சாத்தியப்பாடு அப்படின்றத ஒன்று சொல்லலாம். இப்போ நம்ம இட் இஸ் எ டாஸ்க். ஒரு எலெக்ஷனியரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய இலக்கு. அதை வந்துட்டு அதை செய்யறது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா வேற எந்த விதமான முயற்சியும் விட இது மாமுயற்சி. அப்போ மக்களினுடைய வாக்குகள் முழுமையாக அவங்க அளித்த வாக்குகள் அவங்களுடைய முடிவு பிரதிபலிக்கணும். அப்படி பிரதிபலிச்சாதான் தட் இஸ் கால்டு மேண்டேட், மக்களினுடைய தீர்ப்பு அப்படின்னு ஆகும். எனவே அந்த இடத்துல இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அப்ப முன்னாள் தேர்தல் ஆணையர் எஸ் வி குரேஷி சொன்ன ஒரு விடயம் தான், மக்கள் விரும்புறாங்கன்னா அதை செஞ்சாகணும். அதான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அப்படி செய்யும் போது இப்ப வாக்குச்சீட்டோட இதை ஒப்பிடவே முடியாது. வாக்குச்சீட்டு பாத்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் பேர்லாம் இருக்கும், சின்னங்கள்லாம் இருக்கும், அதை பார்த்துக்கிறது தனித்தனியா போடணும். இது அப்படி இல்லை. ஒரு சீட்டு ஒரு சின்னத்தை தான் தாங்கி நிற்க போகுது. ஸோ அதை டக்குன்னு போட்டுடலாம். பார்த்தீங்க அப்படின்னம்னா இட் வில் நாட் டேக் மச் ஆஃப் அ டைம். எனவே இது பெரிய எஃபர்ட்லாம் ஒன்றும் இல்லை. கூடுதலான பர்சனல் தான் நம்மளுக்கு தேவை, ஆட்கள் தேவை. அதை வச்சு அதை தாராளமாக செய்யலாம். என்ன அப்படின்னம்னா மக்களினுடைய தீர்ப்பு தான் இது அப்படின்றது ஐயத்திற்கு அப்பாற்பட்டு உறுதி செய்யப்பட வேண்டியது ஒரு ஜனநாயக தேர்தல் நடைமுறையின் அவசியம். மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு போவதற்கான அவசியம் எழுகிறது என்பதை வந்துட்டு எப்போ முடிவெடுக்கலாம்னா, இப்போ இந்த தேர்தலில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க போகுது. இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சதில் வந்துட்டு ஒரு 20 விழுக்காடா 50 விழுக்காடு விவிபேட்ஸை எண்ணி நம்ம முடிவுகளை அறிவிக்கிறான்னு சொல்லும் போது, அவ்வாறு அந்த விவிபேட்ல பதிவாகி விடக்கூடிய அந்த சீட்டுகளுடைய எண்ணி விவிபேட்டோ இவிஎம்மோட ஒப்பிட்டு நம்ம பண்ணும்போது நிறைய வேரியன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேறுபாடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எதை நம்புறது? இட் ஹஸ் ஹேப்பன்ட். அப்படி சொல்லணும் அப்படின்னம்னா இந்த உதாரணம் வந்துட்டு இந்த ஹூப்ளி தார்வாட் அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் ஒரு வாக்குச்சாவடியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இவிஎம்ல பதிவானதை விட விவிபேட்ல 207 வாக்குகள் வந்துட்டு சீட்டுகள் அதிகமாக விழுந்துருந்துச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னம்னா, எது விவிபேட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதை ஆத்தன்டிக்காக எடுத்துக்கிட்டு அந்த முடிவை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சு. அது ரூல் நம்பர் 56 RH அப்படின்னு சொல்லி அதை சொல்லிடுது. நமக்கு தேவை என்ன அப்படின்னம்னா, 2 ஒன்றத்தை தான் பிரதிபலிக்கணும். மாறுபட்டு பிரதிபலிக்குது அப்படின்னம்னா அப்போ கான்கிரீட்டாக அந்த முடிவை வந்துட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வழிமுறைக்கு போகணும். இப்போ அமெரிக்காவில் இருந்துட்டு ஜப்பான் வரைக்கும் இந்த 2 நாடுகள் தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த சிப் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காகித வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. கூடுதலாக அந்த வாக்கு பதிவு செய்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு கேமராவில் பதிவு செய்யப்படுது. ஸோ நம்ம கவுண்டர் செக் அப்படின்னு ஒன்று வரும்போது, இப்போ லாஸ்ட் டைம் ட்ரம்ப் வந்துட்டு ஒத்துக்கிறல, அவருடைய டிஃபீட்டை தோல்வி ஒத்துக்கிறல. அப்போ இதை தான் எடுத்துக்கிட்டாங்க. அதையும் பார்த்து
அந்த கேமரா பதிவையும் பார்த்து தான் முடிவு செஞ்சாங்க. எனவே அந்த இடத்துக்கு தான் நம்ம நோக்கி போனோம். அவசியம் தான் இதை நிர்ணயிக்கிறதே ஒழிய வேற எதுவும் இல்லை. ரைட். திரு ஸ்ரீராம், இப்ப எதற்காக அப்ப அந்த வாதங்கள் முதல்ல முன்வைக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. விவிபேட் ஒப்புகை சீட்டையும் நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பதிவான வாக்குகளையும் சமன்படுத்தி தான் அதுக்கான சாம்பிள்ஸ் எடுத்து தான் அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகளை வெளியிடணும் அப்படின்ற அந்த ஒரு வாதமே முதல்ல ஏன் முன்வைக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நிச்சயமாக அரசியல். அதாவது இந்த இவிஎம் மெஷின் வந்து 130 கோடியில் 90 கோடி மக்கள் போடும்போது இந்த ஒரு மெஷினில் வந்து அது எவ்வளோ ஜனநாயகமாக பண்ண முடியுமோ, எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண முடியுமோ அதை இந்த தேர்தல் ஆணையம் செய்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து வெற்றி இல்லது தோல்வி இல்லை அதிகமான வெற்றியோ அதிகமான தோல்வியோ ஒருவர் பெறுவாரே ஆனால் அதற்கான ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரலாம். அதை வந்து இவிஎம் மிஷினாக இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரியாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த இவிஎம் மிஷின் இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன் என்னன்னா, நீங்கள் வந்து நாட்டை பின்னுக்கு தள்ளாதீங்கன்னு தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இவிஎம் மிஷின் என்பதை சில டவுட்டுக்கு இருக்கிற போது அந்த விவிபேட் ஒரு கிராஸ் சாம்பிள்னு இப்போ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம தேர்தல் சாம்பிள் பண்ணி இவ்வளோ வருவாங்க, இவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறது தமிழ்நாடை ஃபுல்லாக போய் எல்லாரையும் தனித்தனியாக கேட்கல. அந்த ஒரு சாம்பிளை எடுத்து இந்த சாம்பிளை வச்சு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மேபி ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் ஒரு பூத்துலையும் ஒரு 50 சீட்டு நீங்கள் எடுக்கலாம், ஒரு 100 சீட்டு எடுக்கலாம். அந்த சாம்பிள் அதுக்கான தேவை இருக்கிறதுன்னு தான் நீங்க தேவை இல்லை. அப்படி அப்பாற்பட்டு அதற்கும் தாண்டி ஏதேனும் ஒரு டவுட் வருமே ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை நினைத்தால் எலெக்ஷன் கமிஷன் அதை ஏற்றுக்கொண்டால் செய்யலாம். இன்னொரு சின்னத்திற்கு விடுகிறது, ஒரு ஓட்டு போடும்போது 2 ஓட்டு விடுகிறதுன்ற அந்த புகார்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் இது போன்ற வாதங்கள் வருகிறது. அதை நம்ம சரி செய்ய வேண்டிய கடமையில இருக்கோம்ல. இல்லையா, அந்த புகார்கள் எல்லாம் வந்த இடத்துல அவர்கள் சொல்லக்கூடிய கட்சியிலான எம்பிக்கள் அந்த மாநிலத்திலிருந்து வரல. சோ அதை சொல்லி என்ன பிரயோஜனம் எனக்கு தெரியல. அது நம்ம ரொம்ப உள்ள போனா அரசியல் ஆயிடும். அதனால என்ன சொல்றேன்னா, வாக்குரிமைன்னு வரும்போது கணிப்பு இல்லை, கணிப்பு இஸ் டிஃபரெண்ட். எவ்ரி ஓட் இஸ் வேல்யூபிள். அப்போ இட் ஷுட் பி கவுண்டட். அப்போ தான் அதுக்கு வேல்யூக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு கொடுக்கறதா இருக்கும். ஃபேர் பிளேவா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். ரைட். இல்லை, அதனால தான் நீங்கள் அந்த மெஷினை நம்பணும். நான் வந்து நீங்கள் வந்து இந்த இந்தியாவில் பல எதிர்கட்சிகள் பல மாநிலத்தை நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்காங்க. சமீபமான கர்நாடகாவில் நீங்கள் பார்க்குறீங்க, இமாச்சல் பிரதேஷில் பார்க்குறீங்க, பஞ்சாபில் பார்க்குறீங்க, கேரளாவில் பார்க்குறீங்க. ஸோ ஆகையினால எல்லா மாநிலத்திலையும் எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்து கொண்டு தான் இருக்காங்க, போய் கொண்டு தான் இருக்காங்க. ஸோ இதே இவிஎம் மிஷினை நம்ம வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு பார்வை தான், அவர்களோட பார்வை வேறுபட்ட விஷயம். ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்துவிட்ட பிறகு அதனை சரி செய்து பார்த்துடணும், அதை கிளியர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றதுல எந்த தவறும் இல்லை அப்படின்றது திரு அயனாதன் சாரனுடைய பார்வையா நானும் அதை பார்க்குறேன். திரு அக்னீஸ்வரன், தேவை இருக்கா? அப்போ விவிபேட் இவிஎம் மிஷின்ல பதிவாகக்கூடிய ஓட்டுகள் இதனை சரி செய்து ரெண்டும் காம்பன்சேட் ஆகுதா அப்படின்னு பார்த்து தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளே இருக்கு. தேவை இருக்கா? அதுக்கான தேவை இருக்கா? வாக்குச்சீட்டுக்கு நம்ம மறுபடியும் மாற வேண்டிய தேவை இருக்கா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் அருண்குமார் அகர்வால் மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள்லாம் உச்சநீதிமன்றத்தை நாடி அவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இல்லை, ஆனாலும் தொடர்ந்து இந்த தேசத்திற்காக பங்களிப்போடு உண்மையான பங்களிப்போடு தான் அந்த வழக்கை நடத்திட்டு இருக்காங்க. உடனே இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதற்காக போய் அவசரமாக ஓடி போய் அவங்க என்ன நாளைக்கு வந்து ஒரு நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளிச்சிருக்குது அப்படின்னா, தீர்ப்பு அளிக்கலை, அதை வந்து ஒரு தேதி குறிப்பிடாம போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் வந்து முன்கூட்டியே எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் ஒரு தீர்ப்பை உடனடியாக இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியம் இல்லை என்பது உச்சநீதிமன்றத்துக்கு நல்லா தெரியுது. ஆனா இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம், நீங்க விவிபேட் என்று சொல்லுகிறீர்கள், அதே மாதிரி வாக்கு செலுத்துகிற இயந்திரம், இந்த விவிபேடையும் வாக்கு செலுத்துகிற இயந்திரத்தையும் ஒப்புகை சீட்டையும் இந்த மூன்றையும் ஒப்பிட்டு நான் யாருக்கு வாக்கிட்டேன் என்பது என்னுடைய தனிமனித உரிமை. இதை நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க 5% நீங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்றீங்களே, அது மாதிரி 100%ம் எத்தனை பேருக்கு நாங்கள் வாக்களித்தோம், யாருக்கு வாக்களித்தோம் அப்படின்றது என்னுடைய உரிமை என்பதான் நேத்து அந்த அருண்குமார் அகர்வால் சொன்னப்பட்ட அந்த வழக்கினுடைய சாரம்சமா இருந்தது, வேண்டுகோளா இருந்தது நீதிமன்றத்தில். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டதாக இல்லை. காரணம், நாளைய தினம் தேர்தலை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நான் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்கிற நிலையில தான் இருக்குது. இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம், உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில்
ஒரு சாமானியனுக்கும் ஒரு அனாதைக்கும் ஒரு அம்பானிக்கும் ஒரே சட்டம். ஒரே சட்டம்னா என்ன? ரெண்டு பேரும் சமம். அதனால் தான் இன்றைக்கு நாட்டினுடைய முதலமைச்சரும் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு சாமானியர்களோடு வரிசையில் நின்று நாம் வாக்களிக்கின்றோம். நிச்சயமா, நிச்சயமா. இதுதான் உலகத்தில் இந்தியா முன்னெடுத்து செல்லுகின்ற பாதை, பயணம். ஆகவே அதை நாம் வரவேற்கிறோம். அதன் அடிப்படையில் அவர்களுடைய சந்தேகம் எழுமே. இப்ப பாருங்க, 2000க்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ல Y2K ப்ராப்ளம் என்று ஒன்று வந்தது. ஏன்னா 2001 போட முடியாம உலகமே தவிச்சிச்சு. ஆக இந்த விஞ்ஞான ரீதியில இந்த பேசலாம். திரு அக்னீஸ்வரன், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜனநாயகத்தின் கீழே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அனைவரும், முதலமைச்சரிலிருந்து யாராக இருந்தாலும் அனைவரும் வரிசையில் நின்று வாக்கு செலுத்திவிட்டு வெளியேறுகிறார்கள். நம்ம அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த சிறப்பு நேரலையை தொடரலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.